வணக்கம். போலீஸ் எக்ஸாமினேஷனில் உளவியல் பகுதியில் வார்த்தைகளை பொருள்பட வரிசைப்படுத்துதல் அப்படின்ற தலைப்பில் வினாக்கள் இடம்பெறுகிறது. அதாவது முந்தைய தேர்வு வினாத்தாள்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதே போல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய திறனறிவு தேர்வுலேயும் இந்த வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 வார்த்தை இல்லை 5 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தையை நாம் வரிசைப்படுத்தணும். வரிசைப்படுத்துதெல்லாம் ஏற்கனவே ஒரு டைப் பார்த்துருக்குறோம். அதாவது டிக்ஷனரியை பேஸ் பண்ணி, இங்கிலீஷ் டிக்ஷனரியை பேஸ் பண்ணி வரிசைப்படுத்துதல், ஆங்கில அகராதி வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா பொருள்பட வரிசைப்படுத்தணும். ஓகேங்களா? அதாவது எது முதல்ல வருது, எது ரெண்டாவது வருது, எது மூணாவது வருது, எது நாலாவது வருது, அந்த ஆர்டரில் நாம் வரிசைப்படுத்தணும். அதே சமயத்தில் பொருள் சரியாக வரணும். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கு ஒரு சில உதாரணங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு உளவியல் பகுதிகளுக்கு தேவையான எல்லா தலைப்புகளுக்குமே நம்ம சேனலில் வீடியோக்கள் இருக்குது. அதை முழுமையாக பாருங்கள். தேர்வில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இப்போ கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு, ஜாபு, இன்ஃபேண்ட்டு, எஜுகேஷன், ஒரு 4 வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 4 வார்த்தையை பொருள்பட வரிசைப்படுத்தணும். சரியா? சரி, ஃபஸ்ட்டு அந்த வேர்டிங்ஸ் பெரும்பாலும் தமிழில் இருக்கும். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு சில நேரங்களில் இங்கிலீஷ் வேர்டிங்ஸும் கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டிங்கோட மீனிங்கும் தெரிஞ்சிருந்தால் நல்லது. ஓகேங்களா? சரி, இப்போ இன்ஃபேண்ட் அப்படின்றது என்னென்னா, சைல்டுக்கு முன்னாடி இன்ஃபேண்ட் வரும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்ஃபேண்ட்டு, அதுக்கப்புறம் சைல்டு, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா படிக்கிறாங்க, எஜுகேஷன், கல்வி, அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க. ஓகேங்களா? இதான் பொருள்பட வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறது. எடுத்தோடனே வேலை கிடைச்சிடாது. ஓகேவா? படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் வேலை கிடைக்கும். சரி, எப்போ படிப்பாங்க அப்படின்னா சைல்டுக்கு அப்புறம் தான் படிப்பாங்க. சைல்டுக்கு முன்னாடி இன்ஃபேண்ட்டு. ஸோ அப்போ கொடுத்துக்கிற 4 வார்த்தையில் இன்ஃபேண்ட் முதல்ல வரும், சைல்டு 2வது வரும், எஜுகேஷன் 3வது வரும், ஜாப் 4வது வரும். சரிங்களா? ரைட். அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒர்க்கிங், அப்ளிகேஷன், ஜாயினிங், ஒரு 4 வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு விளம்பரம் வருது. அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் வருது. நாம் அந்த விளம்பரம் பார்த்து அப்ளிகேஷன் அப்ளை செய்கிறோம். ஓகேங்களா? அது 2வது. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறோம். வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வேலை செய்கிறோம், ஒர்க்கிங். அப்போ ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு, அடுத்தது 2வது அப்ளிகேஷன், 3வது ஜாயினிங், 4வது ஒர்க்கிங். சரி, இப்போ இதில் ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னோம் இல்லையா, அதனால் ஏ ஃபஸ்ட்டு வருது. 2வது அப்ளிகேஷன்றது சியில் கொடுத்துருக்காங்க, அதனால் ஏசி. அடுத்தது 3வது ஜாயினிங், ஜாயினிங் டி. ஓகே, லாஸ்ட்டாக ஒர்க்கிங் பி. அப்போ ஏசிடிபி அப்படின்ற மாதிரி எது ஆப்ஷன் இருக்கோ அதான் விடை. ஸோ அப்போ 4வது ஆப்ஷன் தான் விடை. ஓகேங்களா? ரைட். பிளான்ட்டு, ஃபுட்டு, சீடு, லீஃபு, ஃப்ளவர். இப்போ இதில் 5 வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக சீடுனா விதை. ஸோ முதல்ல விதை நாம் போடுறோம். அதுக்கப்புறம் பிளான்ட்னா செடி வருது. அதுக்கப்புறம் இலை விடுது. அதுக்கப்புறம் பூ பூக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபுட்டு. ஓகேங்களா? ஸோ இதான் வரிசை. சீடு, பிளான்ட்டு, லீஃபு, ஃப்ளவர், ஃபுட்டு. அடுத்தது பனிஷ்மெண்ட்டு, ப்ரிசன், அரெஸ்ட்டு, க்ரைமு, ஜட்ஜ்மெண்ட். இதில் ஃபஸ்ட்டு குற்றம், க்ரைம். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது 2வது. ஃபஸ்ட்டு க்ரைமு, 2வது அரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 3வது என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, 3வது. அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டு, தண்டனை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சிறைக்கு போகிறாங்க, 5. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆர்டரில் எழுதணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷனை பார்க்கும்போது க்ரைம் தான் ஃபஸ்ட்டு வருது இல்லையா, அப்போ 4 ஃபஸ்ட்டு வரணும், 3 அதை 2வது வரணும், அதுக்கப்புறம் 5 வரணும், அதுக்கப்புறம் 4 வரணும், அதுக்கப்புறம் 2 வரணும். ஸோ அப்போ 4 3 5 4 4 3 5 1 2 இதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த மாதிரி ஒரு சில உதாரணங்கள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்வலப்பு, டெலிவரி, போஸ்ட் ஆஃபீஸு, கிளியரன்ஸு. ஓகேவா? ஒரு 4 இது வேர்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி,
ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்வாங்க, தபால் என்வலப்புன்றது தபால்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸு, ஓகேவா. அடுத்தது டெலிவரி, அடுத்தது கிளியரன்ஸு. அப்போ ஏசிபிடி இதான் வந்து ஆன்சர், ஓகேங்களா. பாருங்கள், என்வலப்பு, அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் டெலிவரி, அதுக்கப்புறம் வந்து கிளியரன்ஸ். இதான் வந்து பொருள்பட வரிசை வந்து இதான், ஓகேங்களா. சரி, அடுத்து ரெண்டாவது ரூமு, லாக்கு, கீ, டோரு. இதை வந்து அரேஞ்ச் பண்ணோம், ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு வந்து கீ, சாவி, லாக்கில் போடுறோம் பூட்டு, அதுக்கப்புறம் டோரு, அதுக்கப்புறம் வந்து ரூமு, ஓகேங்களா. இதான் வந்து சரியான வரிசை, ஓகேவா. அடுத்தது ஃபாரஸ்ட்டு, காடு, ஃபர்னிச்சர், வுட்டு, ட்ரீஸு. சரி, ஃபஸ்ட்டு வந்து எந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து காடு, ஃபாரஸ்ட்டில் வந்து மரங்கள் இருக்கும், மரத்தில் இருந்து வுட்டு, மரத்தை வெட்டி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ஃபர்னிச்சர் செய்கிறோம். ஸோ அப்போ இந்த வரிசை தான் வந்து பொருள்பட வரிசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பர்த்து, டெத்து, ஃபியூனரல், மேரேஜு, எஜுகேஷன், ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு வந்து பர்த்து தான் வரும், ஃபஸ்ட்டு வந்து பர்த்து, அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் ரெண்டாவது, மேரேஜ் வந்து மூணாவது, டெத்து வந்து நாலாவது, ஃபியூனரல் வந்து அஞ்சாவது, ஓகேவா. ஃபஸ்ட்டு பர்த்து, அடுத்து படிக்கிறோம் எஜுகேஷன், அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் டெத்து, லாஸ்ட்டாக வந்து ஃபியூனரல். ஃபியூனரல்ன்றது அந்த இறுதி நிகழ்வை வந்து குறிக்குது. ஸோ அப்போ இதான் வந்து வரிசை. சரி, அடுத்தது சைட்டு, பிளானு, ரெண்ட்டு, மணி, பில்டிங். அடுத்தது வந்து இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மணி, அதுக்கப்புறம் சைட்டு, அதுக்கப்புறம் பிளானு, அதுக்கப்புறம் பில்டிங், அதுக்கப்புறம் ரெண்ட்டு, ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் சைட் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் பிளான் போடுறோம், பில்டிங் கட்டுறோம், அதுக்கப்புறம் வந்து ரெண்ட்டுக்கு வந்து விடுறோம், ஓகேவா. இல்லை நாம் வந்து போய் அங்கே தங்குறோம். அப்போ இதான் வந்து சரியான வரிசை, ஓகேங்களா. அடுத்தது கட்டிங், டிஷ்ஷு, வெஜிடேபிள், மார்க்கெட், குக்கிங். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம், கட் பண்ணுறோம், அடுத்து குக்கிங் பண்ணுறோம், கடைசியாக வந்து டிஷ் வந்து நமக்கு கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ செக் பண்ணிடலாங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு, வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சமையல் செய்கிறோம், அதுக்கப்புறம் டிஷ் வந்து நமக்கு கிடைக்குது, ஓகேவா. அடுத்தது 6க்கு அடுத்தது 7. ட்ரில்லியன், 1000, பில்லியன், மில்லியன். ஆக்சுவலாக வந்து நம்பர் சிஸ்டம், அதாவது வந்து எண் அமைப்பு வந்து பன்னாட்டு முறையில் இன்டர்நேஷ்னல் மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து 100, ஓகேவா, 100, 100க்கு அப்புறம் 1000, 1000க்கு அப்புறம் மில்லியன் வரும், மில்லியனுக்கு அப்புறம் பில்லியன் வரும், பில்லியனுக்கு அப்புறம் வந்து ட்ரில்லியன் வரும், ஓகேவா. ஃபஸ்ட்டு 100, 1000 ரெண்டாவது, மில்லியன் 3, பில்லியன் 4, ட்ரில்லியன் வந்து 5, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 100, அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் மில்லியன், அதுக்கப்புறம் பில்லியன், அதுக்கப்புறம் வந்து ட்ரில்லியன், ஓகேவா. அடுத்தது தமிழ்நாடு, சென்னை, யூனிவர்ஸு, வேர்ல்டு, இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து சென்னை இதை தான் எடுத்துக்கணும், சென்னை தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து யூனிவர்ஸ் வருமா வேர்ல்டு வருமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்னை வரும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் வேர்ல்டு, அதுக்கப்புறம் வந்து யூனிவர்ஸ், ஓகேங்களா. அடுத்தது கட்டு, புட்டான், மார்க்கு, மெஷர், அதுக்கப்புறம் வந்து டெய்லர், ஓகேவா. இது வந்து என்னென்னா ஒரு டெய்லரிங் ஜாப் இருக்குது இல்லையா. ஸோ அவர் பண்ணுற ஒர்க்கை வந்து
வரிசைப்படி நாம் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணுறாரு, அளக்குறாரு, அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறாரு துணியில், அதுக்கப்புறம் துணியை வந்து கட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் தைக்கிறாரு, டெய்லர் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் புட் ஆன் பண்ணுறாரு. ஓகேங்களா? அது அடுத்தது எஜுகேஷன், ஃபஸ்ட்டு இன்கம், ரெண்டாவது ஸ்டேட்டஸ், மூணாவது எஜுகேஷன், நாலாவது வந்து வெல்பீயிங், அஞ்சாவது வந்து ஜாப். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா? 3 தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். எஜுகேஷனுக்கு அப்புறம் ஜாப் கிடைக்கும். ஓகேவா? எஜுகேஷனுக்கு அடுத்து ஜாப்பு, ஜாபுக்கு அப்புறம் வந்து இன்கம்மு, இன்கம்முக்கு அப்புறம் ஸ்டேட்டஸு, ஸ்டேட்டஸுக்கு அப்புறம் வந்து வெல்பீயிங். ஓகேவா? எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஜாபு, இன்கம்மு, ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் வந்து வெல்பீயிங். ஓகேவா? அடுத்தது டிஸ்ட்ரிக்கு, வில்லேஜு, ஸ்டேட்டு, டவுனு, கண்ட்ரி. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு வில்லேஜு, அதுக்கப்புறம் டவுனு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி. ஓகேவா? சரி, அப்போ இந்த ஆப்ஷன். அடுத்து கர்டு, கிரேஸு, பட்டர், மில்க்கு, கவ்வு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கவ்வு, பசுமாடு, புல் சாப்பிடுது, அதுக்கப்புறம் வந்து பால் கொடுக்குது, மில்க்கு, அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் வந்து பட்டர். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ரைட். அடுத்தது கோல்டு, அயனு, சாண்டு, பிளாட்டினம், டைமண்டு. ஃபஸ்ட்டு வந்து சாண்டு, அதுக்கப்புறம் அயன், இரும்பு, அதுக்கப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் பிளாட்டினம், அதுக்கப்புறம் வந்து டைமண்டு. ஓகேவா? விலை குறைவிலிருந்து விலை அதிகம் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அடுத்தது ஃப்ராகு, ஈகிள், கிராஸ் ஹோப்பர், ஸ்னாக்கு, கிராஸு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து புல்லு, கிராஸு, கிராஸ் ஹோப்பர், கிராஸு, கிராஸ் ஹோப்பர், அதுக்கப்புறம் ஃப்ராக் வரும், ஃப்ராகுக்கு அப்புறம் ஸ்னாக்கு, ஸ்னாக்குக்கு அப்புறம் ஈகிள். ஓகேவா? அதாவது கிராஸை வந்து கிராஸ் கேப்பர் சாப்பிடும், கிராஸ் கேப்பரை ஃப்ராக் சாப்பிடும், ஃப்ராக்கை வந்து ஸ்னாக் சாப்பிடும், ஸ்னாக்கை வந்து ஈகிள் சாப்பிடும். ஓகேங்களா? அது அடுத்தது எலிஃபண்ட்டு, கேட்டு, மொஸ்கிட்டோ, டைகர், வேல். ஓகேங்களா? இதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மொஸ்கிட்டோ, அதுக்கப்புறம் கேட் ரெண்டாவது, டைகர் மூணாவது, எலிஃபண்ட் வந்து நாலாவது, வேல் வந்து அஞ்சாவது. இதான் வந்து பொருள்பட வரக்கூடிய வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். இப்போ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு உங்களுக்கு பொருள் தெரியணும், அதை வந்து பொருள்பட வரிசைப்படுத்தணும், அந்த ஆர்டர் பிரகாரம் வரிசைப்படுத்தணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரியான வினாக்கள் வந்து ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க, அதனால் இதில் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய சேனலில் வந்து உளவியல் டாபிக் தேவையான அனைத்து வீடியோக்களும் உள்ளன, பாருங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.